ஹாய் வியூவர்ஸ். இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வந்துட்டு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்கேம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லர் சைட் நடக்குது. ஒரு சில ஸ்கேம்ஸ் வந்துட்டு பையர் வாங்கிட்டு ரிட்டர்ன் போடும்போது வந்துட்டு ப்ராடக்ட் மாற்றி வச்சு ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது. அதே மாதிரி இன்னும் சில பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷிப்பிங் வந்துட்டு மாறி போயிடுது. ஸோ இவங்க கரெக்டாக அனுப்பியிருந்தாலுமே வந்துட்டு ஷிப் பண்ணும்போது வேறு ஒருத்தரோட ப்ராடக்ட்டை வந்து இன்னொரு செல்லருக்கு அந்த மாதிரி வந்து மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வந்துட்டு லிஸ்டிங்கில் போட்டிருந்த ப்ராடக்ட் ஒன்று, ஆனால் நம்ம பை பண்ணும்போது நமக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட் வந்து வேறு. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி தான் வந்து இன்றைக்கி எனக்கும் நடந்திருக்கு. நான் என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறத நான் மேலே வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ ஜக்கார்ட் சாரீ ஒன்று வந்துட்டு சில்க் டைப்பில் செமி சில்க் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜக்கார்ட் டைப் சாரீ வந்துட்டு நான் மீஷோவில் வந்து லிஸ்டிங்கில் பார்த்துருந்தேன். எனக்கு அதோட கலர் காம்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பட் நான் ரிவ்யூ பார்க்கும்போதே வந்துட்டு இதே மாதிரியான சாரீஸ் தான் வந்து ரிவ்யூவில் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் போட்ட அந்த சாரீக்கும் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சாரீ கிடையாது. மீஷோவில் இந்த மாதிரி அடிக்கடி இஷ்யூஸ் வருது. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங்கில் பார்ப்போம். பார்த்து போடும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து அதோட காப்பீடாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்காது. அதுலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேக் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இது அப்படி தான் இருக்குது. நான் இந்த தாமரைப்பூ டிசைனுக்காகவும் அதோட அந்த லைட் பிங்க் வெர்ஷனுக்காகவும் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்திருக்கிறது வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று. பட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட ப்ரைஸ் அப்படி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 420. ஸோ ப்ராடக்டை மாற்றி அனுப்பின மாதிரியே ப்ரைஸும் வந்து 420. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து தான். ஆனால் லிஸ்டிங்கில் இருந்த சேம் ப்ராடக்டா அப்படின்னா அதோட டிட்டோ தானே ஒழிய அதோட ஃபேக் தானே ஒழிய சேம் ப்ராடக்டே கிடையாது. ஸோ மீஷோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கீழே யாராவது வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். மேபி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சாரீ வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாரியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.